ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோஸ் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கோஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோஸ் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோஸ், வெங்காயம், தக்காளி, புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, கடுகுளுந்து, எண்ணெய். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததான் நம்ம பொடியாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு மிக்சரில் நம்ம வதக்கி வச்சுருக்க கோஸ் கலவையை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து சேர்த்துடலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.